சர்ப்ரைஸ். இல்லைங்க நீங்களுங்க மெனக்கட்டு செய்திருக்கிறாங்க என்ன. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் வந்தாறுமூலை என்ற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ நிறைய கிஃப்ட்டுகள் இருக்கு. இப்போ பாருங்க, பேர்த்டே கேக், அடுத்தது இந்த கிஃப்ட்டுக்கு இருக்கு என்னோட பையில, அடுத்தது இந்த இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம், பல பாஸ்கெட் இருக்கு, அடுத்தது சாக்லேட் புக்கையும் இருக்கு. இன்றைய தினம் ஒரு அம்மாவோட பிறந்த நாள், அதனால இந்த பெண் பிள்ளை இந்த சர்ப்ரைஸை வந்து செய்கிறாங்க. பாப்பா அந்த அம்மா சரியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த பெண் பிள்ளை தான் இந்த கிஃப்ட் எல்லாம் எங்கள்கிட்ட தந்து அனுப்பினு. இப்போ மிக்கியும் நிற்கிறாரு, ஆடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. இது போன்று உங்களுக்கும் நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. சரி, வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாட 65வது பிறந்த நாள் இன்றைக்கு. அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. இந்த மிக்கி வந்திருக்கு. எதுக்கு முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப 65வது வயதுல தான் முதல் தடவையாக சர்ப்ரைஸ் வந்திருக்கு நம்ம கிஃப்ட்டுகள். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. நான் எதிர்பார்க்கல. இப்ப கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப கிஃப்ட்டுகள் எல்லாம் பார்க்கும் முதல் இந்த சர்ப்ரைஸை யாரு செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அதான் யோசிக்கணும். யாரு செய்திருப்பா? யாரு செய்திருப்பா? மக்கள் இருக்காங்க, மருமக மாதிரி இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க. இவங்கள யாரு செய்திருப்பான்றது கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு. ஓமோ, ஒரு ஆள்ற பேரு சொல்லுங்க. முதலாவது யாரு பேரு? முதலாவது மகளும் மருமகனும் செய்திருப்பாங்க. ரெண்டாவது தங்கச்சிர மகன் ஒரு ஆள் அதுல ஈடுபட்டிருப்பாரு நினைக்க. தங்கச்சிர மகன் கோபிநாத். கோபிநாத் அப்படின்னு நினைக்க. அப்படி வேற 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 ஆக்களை சொல்லக்கூடிய மாதிரி எனக்கு மற்றங்கிட்ட பேரன் ஒரு ஆள் இருக்காரு. நீ அவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்படி என்ன? மற்ற இன்னொரு ஆள் இருக்காரு. இவரும் பேர் மகன், தங்கச்சிர மகன். தங்கச்சிர மகன். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தனியா செய்திருக்க மாட்டாங்களா? ஒரு ஆள் அப்படி தனியான்னு சொன்னாங்க. மருமகன் தான் செய்வார். மருமகன். சரி, அப்ப கிஃப்ட்டுகள் எல்லாம் பார்ப்போம். இப்போ உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லிருக்கிறீங்க. கிஃப்ட்டுகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஆள்ற பேரை. அதுக்கு முதல் கேட்க விட்டோம். என்ன இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நாங்கள் உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேட்க விட்டோம். சரியா? சரி, இப்போ கேக்கு வெட்டிட்டோம். இப்போ இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. பிரித்து பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச கலரா? பிடிச்ச கலர். இப்போ உங்களுக்கு இது பிடிக்கும் என்று தெரிஞ்சால்தான் வாங்கி வந்திருக்கிறாங்க. பிரிச்சு பாருங்க. மணி பேசணும். இதை பாருங்க. காலில் போடுங்க. சரி, போடுங்க. காலில் போடுங்க. போடக்கூடியதை போடுங்க. பழக்கூட வந்துருக்கேன்னு. பழங்களும் பிடிக்கும். அதே போல இந்த சாக்லேட் பொக்கேயும் வந்துருக்கு. மிக்கி கொடுங்க. கீழே வைங்கம்மா மேசையில.
சரி மிக்கி கொடுங்க. சாக்லேட் பிடிக்குமா சாப்பிட்றதா? பேர பிள்ளைகள் தான் சரி மிக்கி கொடுங்க. இது என்ன வரைக்கும் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த இதை பிடிச்சி இழுங்க பார்ப்போம். சர்ப்ரைஸ். இழுங்க நீங்க இழுங்க. மெனக்கட்டு செய்திருக்கிறாங்க என்ன? அவ்வளவுதானா? சரி அப்ப காசு மந்திரிக்கு அம்மாக்கு அம்மா நீங்க பிடிச்சத வாங்கி எடுங்கன்னா அப்ப காசு மந்திரிக்கு தாங்க. அப்ப கடைசி அரிக்கிறது போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அவன் போட்டோ ஃப்ரேம்ல செய்தவங்க யாரா இருப்பாங்கன்னு இருக்கிறாங்க. சரியா? தாங்க சரிங்க. உங்களோட பழைய போட்டோக்களை நான் சேர்த்து போட்டோ ஃப்ரேம் பண்ணு. கோவியா நேசன் நேசன் ஹாப்பி பர்த்டே. அப்ப உங்களோட போட்டோ எல்லாம் இருக்கு. யாரு இருந்தா நீங்க தானே தூக்கி வச்சு தெரிக்கிறது? யாரு தூக்கி வச்சு தெரிக்கிறீங்க? இது எங்கட மகன். மகன் யாரு? மகன் இங்க இல்ல, அவரு கருங்குனையில இருக்காரு. பிரின்சிபலா இருக்கிறாரு. அவரா இருக்குமோ? தம்பியா போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிறாரு அவரு. ஓ தம்பி மட்டும் தான் இருக்கான். இந்த வருங்க பேர புள்ளியல் தங்கச்சி மகள் எல்லாரும் சேர்ந்து செய்திருப்பாங்கன்றதான் செய்திருப்பாங்க என்று சொன்னா மகளும் மருமகனும் ஒரு ஆள் இல்ல. ஓம் எல்லாரும் சேர்ந்துதான் செய்திருப்பாங்க. இல்ல முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் மகள் மருமகன் அப்படி கொடுத்திருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சொல்றேன். அதான் சர்ப்ரைஸ். ஆனா அந்த போட்டோ ஃப்ரேம்ல மகன் போட்டோ தான் இருக்கு. மகன் எல்லாம் செய்திருக்க மாட்டாரு. தம்பியா சொல்லல, அது நேரம் செய்திருப்பாரு. இந்த இதை வரல என்ன பேட்டு தூரதுக்கு கொஞ்சம் வரையலாம். கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். இப்ப யாரு செய்து இப்ப சொல்றாங்க? மருமகனும் மகளும் அடுத்தது தங்கச்சிர மகன். சரியா? உண்மையா? எனக்கு தெரியும். இல்ல அவ சொல்லிட்டா எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். ஆனா கன்ஃபார்ம் பண்ணலாதான். ஆனா 3 பேர் செய்திருப்பாங்க அப்படின்றது. இதான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்ன உங்களுக்கு வந்தது? சாரி. இது மணி பேர் என்ன பேர்? சாரி. அடுத்து இது தந்தது யாரு? அது உங்களோட மகனும் மருமகளும். மகனும் மருமகளும் தனிக்கிறாங்க. இப்ப யாரு நீங்க கடைசியா சொன்னீங்கடா, நான் அவங்கள்ட்ட கேட்பா, அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஓகே முடிக்கலாம். கன்ஃபார்ம் யாரு? அப்ப மகளும் மருமகனும் மகளும் தங்கச்சிர மகனும் சேர்ந்து செய்திருப்பாங்க சொல்றேன். மகளும் மருமகனும் செய்தாங்களா? எனக்கு தெரியாதானே. அந்த சொன்ன 3 பேரும் தானே? சரிதானே? என்ன மருமகன் மகள் அடுத்ததா கோபி தங்கச்சி. இப்ப 3 பேரும் தான் கன்ஃபார்மா சொல்லிட்டு இருந்தா, நான் வைக்க ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லையுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இப்படி சொல்லையுமே சொந்தங்கள் நிறைய தானே எனக்கு சரியோ. எந்த புள்ளையில 2 ஆணுண்டு பெண்ணுண்டு, மருமக்கமாரு ஆணுண்டு பெண்ணுண்டு. சரியோ. மற்ற சொந்தங்கள் நிறைய எனக்கு. அப்ப நான் எனக்கு எல்லாரும் செய்யறவங்க, நான் எவ்வளவு செய்தாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க நிறைய வாட்டி சொன்னது மருமகனும் மகளும் அந்த அண்ணனும் தங்கச்சிர மகன் அவங்க தான் செய்தது. 3 பேரும் தான். பெண்டு சொல்ல போறீங்க பாவங்களுக்கு? அவங்க 3 பேரும் தான். ஓ அவங்க 3 பேரும் தான்.
3 பேரும் தான். என்ன சொல்ல போறீங்க இப்ப அவங்களுக்கு இப்ப ஸ்பெஷலா செய்திருக்காங்க? அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சரியோ, தங்கச்சிர மகனுக்கும் மருமகனுக்கும் மகளுக்கும் நன்றி. 65வது வயதுல பர்த்டேக்கு பெரிய ஒரு சந்தோஷம் செய்ததுக்கு நன்றி. வார்த்தைகள் வேற சொல்ல போறீங்களா? அப்படி இல்ல. சரி.